அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்விறை 2/12/2024. பிரதமை திதி நண்பகல் 12:44 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. சமநோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் 3:43 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன் வக்ரமாக, சந்திரன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வாகனம் விற்க, வழக்குகள் பேசி முடிக்க, பழைய நண்பர்களை சந்திக்க, பயணம் தொடங்க, சொத்து விவகாரங்களை பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சக்கரம் சில முறை சுற்றிய உடனேயே அந்த மண்ணானது, களிமண்ணானது பானையாக மாறுகிறது. ஆனால் பூமி எத்தனையோ கோடி முறை சுற்றிய பிறகும் கூட மனிதன் இன்னும் களிமண்ணாகவே இருக்கிறான். ஆமாங்க, இப்படியெல்லாம் வித்தியாசமாக தத்துவமாக நீங்கள் யோசிப்பீங்க. சிலரெல்லாம் புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது, சிலரெல்லாம் மாற்ற முடிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினைத்து கொள்வீர்கள். சரி, நாம் நம்ம வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாதையை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே நீங்கள் கோபமாக தான் இருக்கீங்க. எல்லாமே தள்ளி போகுது, செலவு கட்டுக்கடங்காமல் போயிட்டே இருக்குது. எப்படி நாம் சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குதுங்க. இன்றைய தினம் கூட கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க, பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3:45 மணி வரைக்குமே நிதானம் தேவைப்படுதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் பயணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய கடனை பைசல் பண்ணிட்டு புது கடன் வாங்கி, புது லோன் வாங்கி பெரிய இடம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் தாங்குமான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு தைரியத்தில் வாங்கிடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் நினைத்து கொள்வீங்க. அந்த மாதிரி முடிவுக்கும் பெரிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் அதெல்லாம் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பக்கபலமாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள், வழக்குகள் அதெல்லாம் தீரும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட
கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோகத்தில் கூட இருந்து வந்த வேலை சுமை அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விலகிறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பாதையில் கவனம் தேவை. பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும், ஆனால் சின்ன கற்கள் தான் தடுக்கி விழ வைக்கும். நாமெல்லாம் சிலர் அவங்க தானே, அவங்களால நமக்கு நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது, அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சிலர் நினச்சி ஏமாந்துருவோம். ஆனால் அவங்க தான் நம்ம குடும்ப விஷயங்கள் சொந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சில நேரங்களில் சகுனி வேலை பார்ப்பாங்க. அதனால தாங்க நீங்கள் சாதாரணமானவங்க அப்படின்னு யாரையுமே நினைக்க மாட்டீங்க. எல்லாரும் பெரிய ஆள் தான், நேரம் கிடைக்கிறப்ப ஏதாவது ஒரு தொந்தரவு நேரம் கிடைக்கிறப்ப பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு யாராக இருந்தாலும் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது, அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க. பழசெல்லாம் ஏதாவது பேச ஆரம்பித்தாங்கன்னா நீங்களும் மல்லுக்கு நிற்க வேண்டாம், கொஞ்சம் ஒதுங்கி போயிடுறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பயணங்களின் போதும் கவனமாக இருக்கணும். ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. மறதியால் எதையாவது இழந்துடக்கூடாது, தொலைச்சிடக்கூடாது, அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். வேலையாட்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. பங்குதாரர்கள்ட்டையும் கொஞ்சம் பணிஞ்சு போயிடுறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன வீண் பழிகள், சின்ன சின்ன வீண் குறைகள் அதெல்லாம் உங்களை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலேயும் மேலதிகாரிகளை பற்றி விமர்சித்து பேசுகிறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடலாங்க. முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி, அதாவது ரொம்ப ரகசியமான விஷயங்களை ஃபோனில் பேசின்னு இருக்காதீங்க. ஏன்னா ஒரு சிலர் அதை பதிவு பண்ணி இன்னொரு பதிவில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சமூக ஊடகங்கள், வாட்ஸ்அப் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து கவனமாக யோசித்து பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது. சந்திராஷ்டம பாதிப்புகள் விலகிறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, பார்க்க வேண்டியதை கண்கள் தீர்மானிக்கட்டும், பார்க்க வேண்டாததை இமைகள் தீர்மானிக்கட்டும், எதிர்காலத்தையும் இலக்குகளையும் இதயம் தீர்மானிக்கட்டும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி பூர்வமாக யோசிப்பீங்க, ஆனால் அதே நேரத்தில் இதயபூர்வமாக அறிவுபூர்வமாக அதை செயல்படுத்துவீங்க. அதனால தான் எதை செய்கிறதா இருந்தாலும் சரி மனசுக்குள்ளார இதயத்துக்குள்ளார அதை போட்டு எடுத்து இதை நம்ம செய்தோம்னா எல்லாருக்கும் நல்லது தானா, இல்லை யார் மனசாவது பாதிக்கப்படுமா அப்படின்னு யோசித்து யோசித்து எங்கும் எப்பொழுதும் எந்த பக்க விளைவுகளும் பின்விளைவுகளும் இல்லாத காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப நாள் பிரச்சனைங்க,
போய் வர முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சதெல்லாம் இன்றைக்கி உடனே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. அதே மாதிரி பெரிய அளவில் இருக்கக்கூடிய விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. புது பிரான்ச் தொடங்கலான்னு பார்க்குறீங்க, அதுவும் சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வேலையாட்களையும் வேலைக்கு இன்றைக்கி நீங்கள் அமர்த்துவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நிம்மதி உண்டு. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஊர் காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் உதவிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒருவரின் அன்பு உங்களை பெருமைப்படுத்தினால் அந்த கரங்களை பற்றி கொண்டு நீங்கள் முன்னேறுங்கள். ஒருவர் உங்களை சிறுமைப்படுத்தினால் அந்த கரங்களை அப்படியே கை கழுவி விட்டு வெளியேறுங்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. உண்மையான அன்பு பாசம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. உங்களை யாராவது உதாசீனப்படுத்தி ஓரங்கட்ட நினச்சாங்கன்னா உதறி தள்ளிவிட்டு வெளியேறக்கூடிய தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. மதியத்துக்கு பிறகு நீங்கள் இன்னும் சுறுசுறுப்பாக மாறுவீங்க. காலையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வேலை சுமை அதெல்லாம் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். சின்னதாக ஒரு முன்கோபம், குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதம் இருக்கும். ஆனால் மதியம் 3:45 மணிக்கு பிறகு சுறுசுறுப்பாயிடுவீங்க. மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் விலக ஆரம்பிக்கும். சோர்வு களைப்பெல்லாம் விலகி உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகி உதவுவாங்க. அவங்க மூலமாக பல காரியங்களை நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சின்னதாக ஒரு கவலை அடிமனசுக்குள்ளார இழையோடிக்கிட்டே இருக்கும். அவங்க நல்லா படிக்கணும், முன்னேறணும், வேலை கிடைச்சி அவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளுக்குள்ளார அடிமனசில் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புது நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் மதியத்துக்கு பிறகு விற்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக பேசினவங்களுடைய மனசெல்லாம் கொஞ்சம் மாறும். உங்கள் கடமையை நீங்கள் சிறப்பாக இன்றைக்கி செய்து முடித்து நல்ல பேர் எடுத்து காட்டுவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கவனமாக கையாளுங்க. கவனக்குறைவால் சிலதெல்லாம் இழந்துடக்கூடாதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையிலிருந்து நல்ல செய்திகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஆசைப்படுவதை மறந்துவிடு, ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதே. தினந்தோறும் பெரிய பெரிய ஆசையாக படுறது, பேராசைப்படுறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஆனால் ஏற்கனவே ஆசைப்பட்டு அதை ஒரு லட்சியமாக வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி லட்சிய ஆசைகளை மட்டும் வைத்து கொண்டு வீண ஆசைகள் பேராசைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு வாழக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அடுத்தவங்களால் முடியாது அப்படின்னு மூட்டை கட்டி போட்ட விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார். அதனால் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் சின்ன சின்னதாக தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். திடீர்னு ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் முன்னேறுவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர்னு கோபத்தில் சிலர்கிட்ட நீங்கள் வேகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்கோபமாக பேசுகிறத விட்டு முன்கூட்டியே யோசித்து பேசிங்கன்னா முன்னுக்கு வந்துடலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. ஆனால் வீணான சந்தேகத்தால் சந்தோஷங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால வீண் சந்தேகங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் தனியாக வியாபாரம் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேட்டுங்க. அப்புறம் உங்களோட கருத்து என்னவோ அதை வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறது மிகவும் நல்லதுங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை, ஆனால் நீ வாழும் விதத்தில்தான் இருக்கிறது. ஆமாங்க, சிலர்லாம் சாதாரணமான வீட்டில் இருப்பாங்க, ஆனால் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சிலர்லாம் பெரிய பெரிய பங்களாக்களில் இருப்பாங்க, ஆனால் அவங்க முகத்தில் சிரிப்பே இருக்காது. ஏதோ ஒன்று இழந்த மாதிரி சோகமாகவே இருப்பாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்போதுமே எதையுமே மனசில் வச்சுக்கிறது கிடையாதுங்க. நம்ம மனசை நாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம்னா அது எதுவாக இருந்தாலும் நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் சந்தோஷம் என்பது பொருளாலோ வசதி வாய்ப்புகளாலோ வருவதல்ல, நல்ல மனதால் வருவதுங்கிற சூட்சுமத்தை தெரிந்து கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஒளிரும் கிரகங்களோட உட்கார்ந்துருக்கிறாரு. சூரியன் சந்திரனோட இன்னைக்கு உட்கார்ந்துருக்கார். அதனால் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இன்னைக்கு உங்களுக்கு வரும். ரொம்ப நாளாக தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ரொம்ப நாளாக சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பரை விஐபி இன்றைய தினத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் இன்றைய தினத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். சொத்து வாங்கிறதுக்கு பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. அவங்கள்ட்டேருந்து சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. பங்குதாரர்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும். புதுசாக ஏதாவது முதலீடு செய்து தொடங்கிறது, புது கிளைகள் தொடங்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாகவும் முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர் வெற்றி உண்டு. ஆனால் மதியம் 3:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, நாம் விரும்பியதெல்லாம் முளைக்காது, நாம் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும். ஆமாங்க, நாம் என்ன மற்றவங்களுக்கு செய்திருக்கிறோமோ அதுதான் அங்கங்கே அப்படி இப்படி போய் நம்மக்கிட்ட திரும்பி வந்து சேரும். நல்லதை விதைத்து நல்லதை செய்திருந்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்து நம்மக்கிட்ட பெருசாக உயர்த்தி விடும். அதுவே நாம் கெட்டது நினச்சி கெட்டது நாம் விதைத்து கெட்டது செய்திருந்தோம்னா அதுவும் பெருசாக வளர்ந்து நம்மளை அழிக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதை மட்டுமே செய்வோம், அல்லதை செய்ய வேண்டாம்ங்கிற மன உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி பெற்றோருடைய ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தவறாமல் கிடைக்குங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால பல வகைகளில் நாம் உழைச்சாலும் கூட சில வகைகளில் தான் நமக்கு ஏதோ லாபம் வருதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கூடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பாகுபாடு பார்க்காம பணங்காசு கணக்கு பார்க்காம நீங்கள் வாரி அரைச்சி செலவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த சைட்லேருந்து நமக்கு எதாவது வருதா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் வரமாட்டேங்குது. அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி புதன் அவர் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பண வரவு, செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. தொழில் ஒரு சிலருக்கு அமையும், வியாபாரம் சில தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை, உத்தியோகம் அதெல்லாமே சாதகமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல லாபத்தை அள்ளித்தரும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணி வரைக்குமே அருமையாக இருக்குது. அதே போல் மதியம் 3:45 மணிக்கு பிறகு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பிறகு பரவாயில்லை என நினைக்க தோன்றும், அதன் பிறகு இதை கடந்து வந்து விடலாம் என்ற சின்ன நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு இதற்காகவா நாம் இவ்வளவு வருந்தினோம் என்று நினைக்க தோன்றும். நமக்கு தேவைப்படுவதெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையும் தான். ஆமாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு பெருசாக ஒன்று நடக்கும். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் அப்படியே அதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படியே நம்ம சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை தேத்திக்கிட்டு முன்னுக்கு வர ஆரம்பிப்போம். அதுபோல் இடியே இடித்தாலும் எதற்கும் அஞ்சாமல் எல்லாற்றையும் கடந்து வரக்கூடிய மன தைரியத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளாகவே கொஞ்சம் கோவப்பட்டு இருக்கீங்க, சரியாகவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமும் ஒரு ஏமாற்றமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார மதியம் 3:45 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மதியம் 3:45 வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல், சோர்வு எல்லாமே இருக்கும். ஆனால் மதியம் 3:45 பிறகு உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் இடத்துல சுக்கிரனோட போய் சந்திரன் சேர்றதுனால அது முதல் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சங்கடங்கள், கோபதாபங்கள் விலகும். வராது வரும் அப்படின்னு மாறி மாறி யோசிச்சுட்டு இருந்த பணம் கைக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மதியத்துக்கு பிறகு திடீர்னு உங்களுக்கு லாபம் அதிகமாகும். தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வர ஆரம்பிக்கும். கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த பாதிப்புகள் விலகுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குடும்பத்திலேயும் மனநிறைவு உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:45 பிறகு சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் மதியம் 3:45 வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முடிவை பற்றி பயம் கொள்ளாதே. முதலில் முயற்சி செய்ய முடிவு செய். முடிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆமாங்க, அதனால தாங்க முயற்சி செய்வோம். அது எப்படி முடிஞ்சாலும் பரவாயில்ல. நல்லதாக முடிஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சால் அது ஒரு நல்ல நிகழ்வு. அதே நேரம் வேறு மாதிரி முடிஞ்சால் அது ஒரு அனுபவம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் முயன்று கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ஆனாலும் இன்றைய தினம் மதியம் 3:45 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. மூலம் நட்சத்திரத்தில் நுழைய இருக்கிறாருங்க. அதனால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையிலேயே செய்து கொள்வது நல்லது. மதியம் 3:45 மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே மதியத்துக்கு பிறகு நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் தான் இப்போ உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேங்கிற ஆதங்கம் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிட்டார். அவர் தான் உங்கள் ராசிநாதன். அவர் மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் திடீர்னு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. புது ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன அலைச்சல்கள், வேலை சுமைகள், உங்களை பற்றிய மரியாதை குறைவான சில பேச்சுக்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. இருந்தாலும் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் மதியம் 3:45 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சிக்கனமாக இருக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அவரை போல் இவரை போல் இல்லாமல் உன்னை போல் நீ வாழ்ந்து காட்டு. ஆமாங்க, சிலர்லாம் அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நாம் மட்டும் இப்படி இருக்கமே அப்படின்னு ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. அது கூடாதுங்க. நமக்குன்னு உள்ளதை இறைவன் தந்ததை யாராலும் தடுக்க முடியாதுங்க. அதனால தாங்க நீங்கள் அவங்க இவங்கெல்லாம் பார்க்காம நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன் காலில் நின்று சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் செலவுகள், திடீர் பணவரவு ரெண்டையும் கலந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. யோகாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் மதியம் 3:45 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அது வரைக்குமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சில முக்கியமான காரியங்களை அதுக்குள்ளார நீங்கள் செய்து முடிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னுக்கும் வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்து
இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது லாபகரமாக முடியுங்க. ரொம்ப வருஷமாக விற்கணும்னு நினச்சிட்டு இருந்த இடம் இப்போ விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொத்து இன்னைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசியை செவ்வாய் நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட லாபம் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் போட்டிகள் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்ன கவலையும் எட்டி பார்க்குங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே உங்கள்கிட்ட சொல்லி எல்லா வேலையும் வாங்கிக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பாகுபாடு பார்க்காம நீங்களும் எல்லாருக்கும் உதவி கொண்டு இருக்கீங்க. அதனால் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. ஆனால் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால உட்கார்ந்து பேசினா சண்டை வருது. அதனால தாங்க நேருக்கு நேராக உட்கார்ந்து பேசுறதை தவிர்த்துட்டு இருக்கோன்னு சில நேரங்களில் நீங்களே சொல்லிக்கொள்வீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நாம் யார் நினைவிலும் இல்லை என்பதை விட யார் வழியிலும் இல்லை என்பதே மேலானதாகும். ஆமாங்க, 10 பேருக்கு நாம் நல்லது செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஏதாவது ஒரு பாசப்பல்ல நம்ம மோசமாக பேசிடக்கூடாது. யாருக்காவது மறந்து கூட நாம் கெடுதல் நினச்சிடக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க மனசுக்குள்ளார நம்மளை நிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு மற்றவங்கள்ட்ட நாம் நல்ல பேர் எடுக்கிறோமோ இல்லையோ, யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வரவேண்டிய தொகையும் இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனங்கள் புதுசு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறும். வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கிறதுனால உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி உத்தியோகத்திலையும் வெற்றி உண்டுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும், சாதகமாக முடிஞ்சிடும். உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக இருக்கும். பழைய கடன் ஒன்றிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபார விஷயங்கள், உத்தியோக விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆமாங்க, ஒரு லட்சியத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு அதை அடையணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதில் எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் உடைத்து எறிந்து விட்டு எப்போதும் லட்சிய கனவுகளை அடைவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தர
தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க. உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். தள்ளிப்போன காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால மறதியால் சில பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரங்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சகோதர வகையிலிருந்து வந்த தர்ம சங்கடங்கள் எல்லாமே விலகும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசினாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் கோவப்படுவீங்க, சிடுன்னு கொஞ்சம் எரிஞ்சு விழுவீங்க. ஆனால் மதியம் 3:45 மணிக்கு பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷமான மனநிலையும் உருவாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.